இன்னும் 2 நாள்ல கேஸை ரீஓபன் பண்ணி நமக்கு பக்கத்தில் இருக்கிற கோர்ட்லயே மேல்முறையீட்டுக்கு வரும். அப்புறம் உன் அத்தைக்காக நீயே கோர்ட்டுக்கு போய் வாதாடலாம். உன் மேல நம்பிக்கை வச்சு கையெழுத்து போடு. தம்பி, இதை சென்னைக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நன்றி எப்படி சொல்லாத. நீ கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சு உங்க அத்தையை வெளியில கொண்டு வந்துட்டு உண்மை என்னைக்கு சாகாதுன்னு நிரூபிச்சுட்டு அப்புறமா சொல்ல. அப்பதான் நான் பெருமைப்படுவேன். புரிஞ்சுதா? நீங்க எனக்கு உருவாக்கி கொடுத்த வாய்ப்பை நான் கண்டிப்பா வீணடிக்க மாட்டேன். எங்க அத்தைய காப்பாத்தி நியாயத்தை கண்டிப்பா நிலைநாட்டுவேன். இதே தன்னம்பிக்கையோட இரு. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஒரு நிமிஷம் இரு. அமுதா, இந்தா நீ ஜெயிக்கிறதுக்கு என்னோட சின்ன பரிசு. இவருடைய சட்ட சாஸ்திரம் தான் எல்லாருக்கும் உதவுது. இந்த புத்தகத்தை படி, உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இருக்கப்பட்டவனுக்கும் இல்லாதவனுக்கும் சட்டம் ஒண்ணுதான். கடைசி குடிமகனுக்கு நீதி கிடைக்கணும்னு தான் அம்பேத்கர் ஐயா எளிய வகையில சட்டத்தை அமைச்சிருக்காரு. தனக்கு அநீதி இழைக்கப்பட்டத உணராதவன் மனுஷனே இல்லை. ஒருத்தன் அடிமைப்பட்டிருக்கிறத உணர்ந்தாலே அவன் மீண்டுருவான்னு சொல்றாரு. உங்க அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிய நீ உணர்ந்துட்ட, எதிர்த்து போராடணும்னு துணிஞ்சிட்ட. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. தைரியமா போயிட்டு வா. உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன். உன்னோட தன்னம்பிக்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும். தைரியமா போயிட்டு வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. உன் தன்னம்பிக்கை தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும். போயிட்டு வா. சரி வரேன் சார். சார் தம்பி, இந்த வாதாட போற நியூஸ பேப்பர்ல போட சொல்லுங்க. அத்தைக்காக சட்டம் படிக்காத மருமக நீதி கேட்டு கோர்ட்ல வாதாட போறான்னு. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். பல பெண்கள் இதை பார்த்தா தன்னம்பிக்கை வளரும். நாமும் நமக்காக போராடணும்னு ஒரு உத்வேகம் பிறக்கும். பெண்கள் போராட ஆரம்பிச்சாதான் ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாகும். இந்தியா வல்லரசு ஆகணும்ங்க. அக்கா, உனக்காக கோர்ட்ல வாதாட போறது யார் தெரியுமா? அவங்க அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது. நீதி நேர்மைக்கு பிறந்தவங்க. உன் மேல பாசம் மட்டும் இல்ல, உசிரியே வச்சிருக்கிறவங்க. சொல்ல போனா நம்ம குளங்காக்க வந்த சாமி.
யாருன்னு பாக்குறியா? சாத் உன் மருமக அமுதா தான் உனக்காக வக்கீலா வாதாட போறா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, நாங்களும் தேடாத வக்கீல் எல்லாரையும் அந்த பழனி பைய விலை பேசி கவுத்துக்கிட்டான். நம்ம நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜட்ஜையா தான் அதான் அமுதாவை படிக்க சொல்லி தீர்ப்பு சொன்னாரே, அவரே தான். நீயே வாதாடுமா, அதுக்கு சட்டத்தில் நிறைய இடம் இருக்குன்னு சொல்லி அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்துட்டாருக்கா. நாளைக்கு உனக்காக வக்கீலா வாதாட போறது நம்ம அமுதா வக்கீல் தான். அமுதா கண்ணு, நிஜமாவா? ஏ அத்தா, இவ படிப்பறிவு இல்லாதவன்னு இந்த ஊரே பேசிச்சே. ஆனா என் மருமக எனக்காக, இந்த அத்தைக்காக அம்புட்டு பெரிய படிப்பு படிச்ச பெரிய மனுஷங்க முன்னாடி வக்கீலா வாதாட போறா. இத கேட்கும்போது பெருமையா இருக்கு தெரியுமா? நான் வெளியே வரணுங்கிறத விட என் மருமக ஜெயிக்கணுங்கிற ஆசை எனக்கு நிறைய இருக்குமா. சட்டம் படிக்காத ஒரு பொண்ணு கோர்ட்ல வாதாடி நீதியை நிலைநாட்டினான்னு என் மருமகளை பத்தி எல்லா பேப்பர்லயும் செய்தியா வரணும். அத பார்த்து இந்த ஊர் உலகமே என் மருமகளை பெருமையா பேசணும். அதனால என் மருமக ஜெயிக்கணும். அத்தை, என் பேரு பேப்பர்லயும் நியூஸ்லயும் வரணும், எல்லாரும் என்ன பாராட்டணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். நாம எல்லாரும் திரும்பவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் அத்தை என்னோட ஆசை. என் அத்தை கொலை பண்ணல, அவங்க நல்லவங்க தான். மாயாதான் கெட்டவன்னு இந்த ஊர் உலகத்துக்கு நான் சொல்லுவேன் அத்தை. உங்களை நான் கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன் அத்தை. அத சொல்ல வேண்டாம் தாயி. எப்ப நீ எனக்காக வாதாட போறேன்னு சொன்னியோ அப்பவே நான் ஜெயிச்ச மாதிரிதான். என் மருமக ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அவ ஜெயிக்காம விட மாட்டா. எதிரிகளை துவம்சம் பண்ணிருவேன்னு எனக்கு தெரியும் அத்தா. அப்புறம் என்ன, நல்ல தெம்பாரு. நாளை காலையில கோர்ட்ல அமுதாவோட வாதத்துல அனல் பறக்க போகுது. எல்லாரும் தெரிக்க அனல் பறக்கும். அந்த பழனி பைய கருகி சாக போறானா இல்லையான்னு பாரு. கவலைப்படாதக்கா. சார், என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமா வர்றீங்க? சார், முதல்ல இந்த நியூஸை பாருங்க சார். பாருங்க சார். என்ன சார், படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஊர்ல இருக்கிற அத்தனை வக்கீலையும் விலைக்கு வாங்கிட்டோன்னு நிம்மதியா இருந்தோம். எவனும் வாதாட வரமாட்டான்னு. இப்ப பாத்தீங்களா, அத்தைக்காக மருமகளே வாதாட வந்திருக்கா. என்ன சார் பண்ண போறீங்க? என்ன அது இப்படி போட்டிருக்கு? அமுதா கோர்ட்ல வாதாட போறாளா? ஒழுங்கா ஸ்கூல் பக்கம் போகாதவ காலம் போன வயசுல இப்பதான் ஸ்கூலுக்கு போய் 10ஆவதே பாஸ் பண்ணிருக்கா. இவ எப்ப நமக்கு தெரியாம வக்கீலுக்கு படிச்சா? நல்லா வாய்கிழியே பேசுவா. அதுக்குன்னு கோர்ட்ல எப்படி வாதாட முடியும்? சார், சட்டத்துல இடம் இல்லாம அவ வாதாட வந்திருக்கா. எல்லாம் தெரிஞ்சுதான் சார் அவ பண்றா. அவங்களுக்காக போராட யாரும் வரலன்னு தெரிஞ்சு அவங்களே போராட தயாராயிட்டாங்க.
வக்கீல் வாதாடினா கூட பாயிண்ட் எடுத்து தான் சார் பேசுவாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அன்னைக்கு ஸ்டேஷன்லயே அவ என்ன அந்த கேள்வி கேட்டா. கோர்ட்ல கண்டிப்பா ஜட்ஜ் முன்னாடி நம்மள தலைகுனிய வைக்க போறா. சார் எனக்கு என்னமோ நம்ம நல்லா மாட்ட போறோன்னு தெரியுது சார். யோ, அவன் இன்னும் வாதாடவே இல்லை, அதுக்குள்ள ஒண்ணுக்கு போற. ஆமா, இவளுக்கு எப்படியா இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? ஒரு ஜட்ஜு சொல்லிதான் சார் இந்த மாதிரிலாம் பண்றா. ஜட்ஜா? ஆமா சார். ஆளு பாக்குறதுக்கு குள்ளமா இருப்பாரு. அவரு கொடுக்குற தைரியத்துல தான் இவ நமக்கு எதிராக ஆஜராக போறா. ஓஹோ, அந்த 3 அடி ஜட்ஜு கொடுத்த ஐடியால தான் இவ இந்த ஆட்டம் ஆடுறாளா? அவ ஆட்டத்துக்கு வைக்கிற ஆப்பு. ஆமா சார், தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க. நாம மற்றவங்கள பணம் கொடுத்து விலைக்கு வாங்கின மாதிரி இவங்களெல்லாம் வாங்கவே முடியாது. அந்த பொண்ணுக்கு நம்மளை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். அந்த பொண்ணு வாயை திறக்காம இருந்தா தான் நாம தப்பிக்க முடியும். சரி சரி, ஏன் பதற? சும்மாலாம் கோர்ட்ல போய் வாதாட முடியுமா? அதெல்லாம் முடியாதியா. அதுக்கு முதல்ல பார் கவுன்சில் மெம்பரா இருக்கணும். இதுக்கு ஒரு சங்கம் இருக்கு, அதுக்கு தலைவன் ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கு காந்தியை பிடிக்கும்ல. அதான் பணம். அவனுக்கு பணத்தாசையை தூண்டுவோம். அவனை வச்சு இவங்க எல்லாரையும் முடிச்சு காட்டுறேன். அவளை கோர்ட்டுக்குள்ள போய் வாதாட முடியாம தடுப்போம். சார் முதல்ல அதை பண்ணுங்க சார். அப்பதான் சார் இந்த காக்கி உடம்புல கம்பீரமா இருக்கும். யோ, நீனியா சரியான தொட நடுங்கியா இருக்க. எவனும் கவலைப்படாத. இப்பவே அந்த சங்கத்துக்கு ஒரு செய்தி அனுப்புறேன். அமுதா கண்ணே, அமுதா எங்கடா இருக்க? அமுதா, அமுதா. என்ன மாமா, என்ன கத்திக்கிட்டு இருக்க? அமுதா எங்கடா? மேல துணிக்காய போட்டுட்டு இருக்க. என்ன விஷயம்? வாடா சொல்றேன். மாமா, மாமா என்ன விஷயம் சொல்லிட்டு போ மாமா. அமுதா கண்ணே, அமுதா. மாமா, அமுதா என்னன்னு சொல்லு மாமா. என்ன சித்தப்பா? ஐயோ, என்னாச்சு? அதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. என்னாச்சு? பின்ன என் மகளை பத்தி பேப்பர்ல எம்பிட்டு பெருமையா போட்டுக்கான் தெரியுமா? இத பார்த்ததும் எனக்கு இருப்பு கொள்ளலாத்தா, இருப்பு கொள்ளல. அதான் இத உன்கிட்ட காட்டதான் இந்த பேப்பரை வாங்கிட்டு வந்தேன். இந்த அப்படி இந்த பாரா. என்ன பாத்தியா? மாமியாருக்காக வாதாடும் மருமகள். சட்டம் படிக்காத பெண் நியாயத்திற்காக வாதாடுகிறாள். எப்படி? ஆனா இந்த நியூஸை யார் சித்தப்பா பேப்பர்ல கொடுத்திருப்பாங்க? இந்த நியூஸ் வேற யாரு? வேற யாரு? அந்த ஜட்ஜா தான் கொடுத்திருப்பாரு. அவங்க எதுக்கு பேப்பர்ல போட சொல்லணும்? யாருக்கு தெரியும்? ஒரு போனை போட்டு கேளு. அவர் தான் போட சொல்லி இருந்தாருன்னா அவருக்கு ஒரு நன்றியை சொல்லு. போமா, போய் போனை போடுமா. மாமா, சொல்லுமா அமுதா. ஐயா, பேப்பர்ல என்னம்மா, பேப்பர்ல இருக்கிற நியூஸ பாத்தியா? நான் தான் போட சொன்னேன். எப்படி? எதுக்குங்க ஐயா இதெல்லாம்? பின்ன நீ பண்ண போறது என்ன சாதாரண விஷயமா? சாதனை. உன்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கணும். நீ பண்ண போற இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் எல்லா பெண்களும் தைரியமா இறங்கி போராடுவாங்க. நீ யாருக்கும் பயப்படாம, பதட்டப்படாம தைரியமா வாதாடு. கடவுளும் உண்மையும் உன் பக்கம்தான். நீதாமா ஜெயிப்ப. வச்சுட்டா? சரிங்க ஐயா. சித்தப்பா,
அவங்க தான் போட சொல்லிருக்காங்க. பின்ன நான் தான் சொன்னேனே. சரி சரி, முத உன்னை பத்தின செய்தி பேப்பர்ல வந்திருக்கு. உன் மாமா போட்டோ கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. வா போலாம். டேய் வாடா. மாமா, இந்த பேப்பர்ல என்ன பத்தி ரொம்ப பெருமையா என்னென்னமோ போட்டிருக்காங்க. அதுக்கு நான் தகுதியானவளா? உங்க பேரையும் அத்தை பேரையும் நான் காப்பாத்துவேனா? என்னம்மா அமுதா, இப்படி ஒன்னையே நீ குறைச்சு பேசிக்கிறிய? உன்னோட அருமை உனக்கெல்லாம் தெரியாதுமா. உன் கூட பழகுனா எங்களுக்கு தான் அது தெரியும். நீ உங்க அப்புச்சிக்கு நல்ல மகள்னு நிரூபிச்சிட்ட. உங்க அத்தைக்கு நல்ல மருமகளாவும் நிரூபிச்சிட்ட. உன் புருஷனுக்கு நல்ல மனைவியாவும் நிரூபிச்சிட்ட. எங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்ட. இப்ப நீ புது அவதாரமே எடுக்க போறமா. அநீதிக்கு எதிரா நீதியை காப்பாத்த ஒரு தர்ம யுத்தத்துல இறங்கிட்டமா. எதிரையும் ஜெயிச்சு நல்ல பேர் வாங்கணும். சாமானியனுக்கும் நீதி கிடைக்கும்னு நிரூபிக்க போறமா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. இத பாரு, நீ பெண்மைக்கு பெருமை சேர்க்க வந்த புதுமை பெண் மட்டும் இல்ல, புரட்சி பெண்ணுமா. சித்தப்பா, எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையில என்ன புகழ்றீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் இப்போ? நான் வெறும் ஒரு கருவி, அவ்வளவுதான். என்னை ஏக்கறது எல்லாமே என்னை சுத்தி இருக்கிற நல்ல வகை மட்டும்தான். எங்க அப்புச்சி, என் புருஷன், எங்க அத்தை, இதோ நீங்க, செல்வா அப்புச்சின்னு என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லது பண்ற நல்லவகளாதான் இருக்கீங்க. அதனாலதான் என்னால எதையுமே சாதிக்க முடியுது. நீங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் எதுவுமே இல்லை சித்தப்பா. அதெல்லாம் உன் நல்ல மனசுக்கு கிடைச்ச கிஃப்ட்மா, கிஃப்ட். நீ சொக்க தங்கண்டா செல்லம். இத பாரு, நீ நாளை காலையில கோர்ட்ல மாயா மேல இருக்கிற அப்பாவின்ற முகத்தரைய கிழிக்கிற. அவளை பத்தின உண்மை எல்லாத்தையும் நிரூபிக்கிற. கண்டிப்பா சித்தப்பா. எங்க சார்லஸும் பாப்பாவும் பத்திரமா தானே இருக்காங்க? அவங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாதுல்ல? அந்த பழனிக்கு மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சிடக்கூடாது. கண்டிப்பா தெரியாது. அவங்க பத்திரமா தான் இருக்காங்க, நீ பயப்படாத. எங்க எதுக்கும் அவங்க தனியாலாம் கோர்ட்டுக்கு வர வேண்டாம், நீங்களே போய் கூட்டிட்டு வந்துருங்க. சரி அமுதா. அமுதா, நீ நாளைக்கு முதல்ல வக்கீலா வாதாட போற. அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உங்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். சட்டம் படிக்காதவங்க வாதாடும் போது என்னதான் சட்டத்துல இடம் இருந்தாலும் முறையா அனுமதி வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நான் அந்த பொண்ணு மேல நம்பிக்கை வச்சு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணு வாதாட அனுமதி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது வெறும் வாய்ப்பு இல்ல, மிகப்பெரிய முன்னுதாரணமா இருக்க போகுது. இனி படிக்காதவங்களும் காசு பணம் இல்லாதவங்களும் தங்களுக்காக நியாயம் கிடைக்க மற்றவங்க உதவியை நாடி போகணும்னு அவசியம் இல்லை. தனக்கான நியாயத்தை தானே போராடி வாங்கிக்கலான்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி ஒரு வாய்ப்பை தான் நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த பொண்ணு அமுதா இந்த கேஸை சிறப்பா வாதாடி அந்த அன்னலட்சுமி அம்மாவை காப்பாற்ற தான் போறா. இதை யாராலையும் தடுக்க முடியாது.
இது என்னால முடிஞ்ச சின்ன உதவி, அவ்வளவுதான். நியாயம் எல்லாருக்கும் பொதுவானது, அது எல்லாருக்கும் கிடைக்கணும். காசு இருக்கிறவங்க தான் ஜெயிக்கணும்னா சட்டம் இதுக்கு. நீதிய சட்டம் படிச்சவன் தான் காப்பாத்தணும்னு இல்ல, சாமானியனும் காப்பாத்தலாம், யார் வேணா வாழலாம். அதை எப்படி வாதாட முடியும்?